அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனை வழிபட வேண்டிய முக்கியமான 2 ராசிகளும் 4 நட்சத்திரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசிக்காரங்களும் இந்த நட்சத்திரக்காரங்களும் கட்டாயமான முறையில் நீங்கள் முருகனை வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். செல்வ செழிப்பு நிச்சயமாக கிடைக்கும். வீடு, வாகனம், நிலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கும். இந்த 2 ராசியும் இந்த 4 நட்சத்திரம் உள்ளவர்கள் நீங்கள் முருகனை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் முருகனை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் முருகனை வழிபாடு செய்து பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் உங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த 2 ராசிகளும் அந்த 4 நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த 2 ராசியும் 4 நட்சத்திரம் முருகனுக்கு நெருக்கமுள்ள ராசியும் நெருக்கமுள்ள நட்சத்திரம். செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரமும் ராசியும். இவர்கள் கட்டாயமான முறையில் முருகனை வழிபாடு செய்ய பாருங்கள். உங்களுக்கு முன்னேற்றத்தை உங்களால் உணர முடியும். இவர்களுக்கு இஷ்ட தெய்வமாக முருகனும் இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்களும் அதிகமாகவே முருகனை வழிபாடு செய்கிற பக்தர்கள் நிறையா இருப்பாங்க. இந்த 2 ராசியும் 4 நட்சத்திரக்காரங்களும். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ராசிக்கு முருகனை கும்பிட்டாலே அதிர்ஷ்டமும் இருக்கும். அது எந்த ராசி அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ராசிக்காரங்க கட்டாயமாக வழிபட வேண்டும். ஒருவேளை நீங்கள் முருகனை இதுவரை வழிபாடு செய்யலை, முருகனுடைய ஆலயத்திற்கு அந்தளவுக்கு போயிட்டு வந்தது இல்லை, முருகன் வழிபாடெலாம் அந்தளவுக்கு நான் எடுத்து செய்ய மாட்டேன், நான் பூஜைலாம் சரியாக பண்ண மாட்டேன், அப்படி இருப்பவர்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இனிமேல் நீங்கள் முருகனை செவ்வாய்க்கிழமை சஷ்டி நாள் கிருத்திகை நாள் அன்று நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். எந்தெந்த ராசி எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்க்கலாம். 2 ராசி தான். மேச ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும். இவங்க 2 பேருமே நீங்கள் கட்டாயமான முறையில் முருகனை வழிபாடு செய்யணும். மேச ராசி இருக்குது அப்படின்னாலும் சரி, மேச லக்னம் இருக்குது அப்படின்னாலும் சரி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்போ ராசியும் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி விருச்சிக ராசி தான். ஆனால் நமக்கு லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேசமும் விருச்சிகமும் ஒரு சில பேருக்கு இருக்கும். அவங்களுக்கும் இதே நல்ல பலன் தான் கொடுக்கும். மேச ராசி மேச லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். இவர்கள் நீங்கள் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு வீடு யோகம் எல்லாமே அமையும். நல்ல ஒரு பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும். நினைச்சதெல்லாம் வெற்றியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நட்சத்திரம் இருக்குது. செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரமும் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்காரங்களும் கட்டாயமாக முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வெற்றி தான் உங்களுக்கு. எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னா மிருகசீரிடம் நட்சத்திரமும், சித்திரை நட்சத்திரமும், அவிட்டம் நட்சத்திரமும், விசாக நட்சத்திரமும். இந்த 4 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முருகனை கட்டாயமாக வழிபாடு செய்யணும். நீங்கள் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ராசி இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கும் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். முருகனோட அருள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். சீக்கிரமாக இவங்க நினச்சதெல்லாம் நடக்கும். அதனால் முருகனோட வழிபாடு எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ரொம்ப எளிமையானதான் முருகனுடைய வழிபாடு. முருகனுக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சால் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, முருகனை தினமும் மனசில் நினச்சிக்கிட்டால் கூட போதும். முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். இந்த 4 நட்சத்திரமும் இந்த 2 ராசியிலும் கட்டாயமான முறையில் வழிபாடு செய்யணும். மற்ற ஒரு சில ராசிக்கு முருகனை வழிபாடு செஞ்சாலே அதிர்ஷ்டமும் கொடுக்கும். முருகனை சீக்கிரமாக இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொள்வாங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா முருகன் மேலே ஒரு அளவில்லாத பாசம் இருக்கிற ராசிக்காரங்களும் எந்தெந்த ராசின்னு பார்க்கலாம். மிதுனம் ராசிக்காரங்களுக்கும் முருகன் மேலே ஒரு தனி பாசம் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே முருகனை நல்லா விரும்பி வழிபாடு செய்கிற பக்தர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கும் பார்த்திங்கன்னா முருகனை ரொம்ப சீக்கிரமாக வழிபாடு செய்வாங்க. சீக்கிரமாக பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்கிற பக்தர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. அதற்கடுத்த ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசியும் முருகன் மேலே உயிராக இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே முருகன் மேலே ஒரு பக்தி முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த துலாம் ராசிக்காரங்களும் அடிக்கடி முருகன் ஆலயத்திற்கு இதெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு யோகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசி. இந்த கடகராசியும் பார்த்திங்கன்னா முருகன் பக்தராக இருப்பாங்க. சீக்கிரமாகவே இவங்களும் முருகனை வழிபாட ஆரம்பிச்சிருவாங்க. முருகன் இவங்களுக்கு இஷ்ட தெய்வமாகவும் மாறிடுவாங்க. இதில் சிம்ம ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா
முருகன் ஆலயத்திற்கு போனாலே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி, அப்புறம் மேச ராசி, மிதுனம் ராசி இவங்களுக்குலாம் இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்கும். இவங்களாம் சீக்கிரம் பார்த்திங்கன்னா முருகன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா இவங்க முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முருகன் ஒரு லக்கி காடாக இருப்பாங்க. முருகனை வழிபாடு செஞ்சாலே இவங்களுக்கு எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரமும் ப்ளஸ் பூச நட்சத்திரம் இவங்களும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முருகனை வழிபாடு செஞ்சு அடிக்கடி முருகனுடைய ஆலயத்திற்கு போயிட்டு வருவாங்க. திருச்செந்தூர் இந்த மாதிரி கடல் உள்ள ஆலயத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா பூச நட்சத்திரக்காரங்க அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா முருகனை வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களும் இந்த நட்சத்திரக்காரங்கள் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே முருகன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு அன்பு வந்து இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இவங்களாம் சீக்கிரமாக வழிபாடு செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் முருகனுக்கும் உள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால இவங்களாம் சீக்கிரமாக வந்து கனெக்ஷன் ஆகிடுவாங்க. மற்ற ராசிக்காரங்களும் மற்ற நட்சத்திரக்காரங்களும் முருகனை வழிபாடு செய்வாங்க. எல்லாருமே முருகனை வந்து வழிபாடு செய்வாங்க. இருந்தாலும் இவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வழிபாடு செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய ராசி நட்சத்திரம் அந்த கோள்கள் சொல்லுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டியில் இவங்களுக்கு இருக்கும். அதனால இவங்களாம் சீக்கிரமாக வந்து முருகனை வழிபாடு செய்வாங்க. இதில் இருக்கிற ராசி தவிர மற்ற ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா முருகனுடைய தீவிர பக்தர்கள் ஏராளமான மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் சொன்னது வந்து இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வழிபாடு செய்பவர்களும் இவங்களாம் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லக்கு அமையும், நினச்சது நடக்கும், வெற்றிகள் அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேனே தவிர எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா கடவுளுமே வந்து சொந்தம் தான். இவங்களுக்கெல்லாம் கிரகம் அடிப்படையில் கோள்கள் அடிப்படையில் வைத்து நம்ம வந்து சொல்கிறதா இந்த நட்சத்திரமும் இந்த ராசியும். முருகனுடைய வழிபாடு ரொம்ப எளிமையானதான். இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்காரங்களும் முருகனை அன்றாட நினைத்து கொண்டு நீங்கள் வந்து ஓம் சரவணபவ மந்திரத்தை வந்து அடிக்கடி நீங்கள் சொல்லிட்டு வருவதனால முருகனோட பார்வை உங்கள் மேலே படும்போது நிச்சயமாக வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும். மேச ராசி, விருச்சிக ராசி, இதில் துலாம் ராசி, கடக ராசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே நல்ல சொந்த வீட்டில் வாகனம், கார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இவங்க பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அமையும், நிச்சயமாக அமையும். இல்லை இதுவரை நான் அப்படி வாழலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமாக எல்லாருமே ஒரு நாள் வசதியான வாழ்க்கையை வந்து வளர்த்த செய்வாங்க. கடவுளுடைய அருள் படும்போது நம்ம எல்லா சகல செல்வத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். நமக்கு வந்து எல்லாமே வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கடவுளை வந்து வழிபாடு செய்யுங்க. கடவுள்கிட்ட கேளுங்க, முறையிட்டு கேளுங்க. அதற்கான உழைப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா உழைங்க. நீங்கள் நிச்சயமாக ஒரு வீடு, வாகனம் எல்லாமே வாங்க முடியும். கடவுள்கிட்ட நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் உழைக்க தயாராக இருக்கும்போது கடவுள் உங்களுக்கு பணம் கொடுக்கவும் தயாராக இருப்பார். அதனால் நீங்கள் நல்லா உழைச்சி நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துடன் உங்களுடைய வழிபாடு பூஜைகள் எல்லாம் இருக்கும்போது உங்களுடைய ஸ்டெப்ஸ் வந்து சீக்கிரமாக நீங்கள் போய் சேர்வீங்க. உங்களோட உயரத்துக்கு நீங்கள் சீக்கிரமாக போய் சேர்வீங்க. அதனால் நம்பிக்கையுடன் இருங்க. முருகனை வந்து இருக்க பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக முருகன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த பக்தருமே கைவிட மாட்டார். எல்லா ராசிக்காரங்களுக்குமே முருகன் வந்து உகந்தவர் தான். எல்லாருமே கட்டாயமாக முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். மென்மேலும் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க, முருகனுடைய இஷ்ட தெய்வமாக இந்த ராசிக்குள்ளே இருப்பவர்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது போன்ற தகவல், முருகன் பற்றிய தகவல், ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னமும் சுவாரஸ்யமான தகவல் நிறையா இருக்குது. நம்ம ஒன்றா பார்க்கலாம். மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.